சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த 2,00,000 பணத்தை நம்ம வந்து எப்படியாவது புரட்டிடணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. சரி போய் நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு, அப்பா எனக்கு ஒரு 2,00,000 பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி, மனோஜ் இப்படின்னு எல்லாருமே இருக்கா, ரோஹிணின்னு எல்லாருமே இருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, எந்த தைரியத்தில் வந்து பணம் கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த வீட்டை வச்சு பத்திரத்தை வச்சு உங்களுக்கு 2,00,000 பணம் வேணுமா அவனுக்கு இப்போ அப்படின்னு சொல்ல, ஐயோ! நான் எப்போ இந்த வீட்ட வச்சு பணம் வேணும்னு கேட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, அதே மாதிரி மீனாவும், அவர் ஒன்றும் அப்படிலாம் கேட்க மாட்டார். அந்த புத்தி அவருக்கும் கிடையாது. அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு பக்கம் வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, எப்போவுமே அவசரம் கொடுக்காத நீங்கள், நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோடனே, எல்லாரும் தயவுசெய்து முத்துவை பேச விடுங்க அப்படின்றார் அண்ணாமலை. சொல்லுப்பா இப்போ நான் என்ன செய்யட்டும்? என்கிட்ட அவ்வளோ பணம் ஏது இருக்குது? உனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பாட்டிக்கிட்ட கேட்கலாமான்னு உன்கிட்ட கேட்டேன்ப்பா ஒரு வார்த்தை அப்படின்னோடனே, ஓ பாட்டிக்கிட்டயா? அது கூட நல்ல யோசனை தான். என்னை எப்படி வளர்த்தாங்களோ அப்படி தான் உன்னையும் தூக்கி வளர்த்தாங்க பாட்டி. நீ கேட்டுக்கோப்பா, இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா, அப்போ நம்ம பாட்டிக்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க, வேணாங்க பாவம் வயசான காலத்தில் அவங்களுக்குன்னு பணம் வேணும் தானே, அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பக்கம் மீனா சொல்கிறாங்க, நான் போயிட்டு அந்த ஃபினான்ஷியர்ட்டே கேட்குறேன், பணம் வந்து ஆல்ரெடி எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போகிறாங்க. அங்கே போனால் இந்த மாதிரி ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து பணம் தர முடியும், டெபாசிட்லாம் நான் தர முடியாது, ஒரு வேலை உன்னோட வேலை பிடிக்கல அப்படின்னா காசு போயிருமா, என்ன கோத்து விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாரு. இல்லை உங்கள் கிட்ட கிடைக்கும்னு நம்பிக்கையில் தான் வந்தேன் அப்படின்னோடனே, இல்லை சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து சிந்தாமணி கிட்ட ஆஸ் யூஷுவல் இப்போ ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜயா போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவள் பூக்காரி தான், 2,00,000 பணம்லாம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோ பெரிய பணத்துக்கு அவள் எங்கே போவா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்துறாங்க. இதனால் சிந்தாமணியும் ஆமாமா நமக்கு தான் அந்த ஆர்டர் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து டிராஃபிக் போலீஸ் அருண்கிட்ட மறுபடியும் மாற்றாரு முத்து. காரில் போயிட்டுருக்கும்போது, குடிச்சிருக்கியா ஊது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் ஊத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நான் உன் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்னால் ஊத முடியாதுன்னு முத்து வந்து சொல்ல, ஸோ அப்கமிங்கில் வந்து கண்டிப்பாக சீதாவோட ஒரு ஆள் தான் வந்து அருண் அப்படின்ற விஷயம் தெரிய வரப்போகுது. முத்துவோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த சீரியல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.